பொண்ணு இன்டர்வியூக்கு வராங்க. அந்த பொண்ணு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் நீங்க தான் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து ஒரு லேடி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. உனக்கு சப்பாத்தி பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்றா. இல்லைம்மா சாப்பிட்டு பாரு, வீட்டில் செஞ்சது தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ நடக்கிற பிளேஸே பார்த்துட்ருக்கா. அந்த லேடி என்னம்மாச்சு, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உள்ள என்ன கேட்பாங்கன்னு தெரியல, அதை ஒரு நர்வஸாக இருக்கு அப்படின்னோடனே, ஏன் என்ன கேட்க போகிறாங்க, உங்களோட ஃபேமிலி என்ன, உங்கள் ஹஸ்பண்ட் பற்றி கேட்பாங்க, ஃப்யூச்சர் பிளான் என்னன்னு சொல்லி தான் கேட்பாங்க அப்படின்னு. இல்லை அதெல்லாம் தான் நான் என்னோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீ அதை ஏன் கேட்க போகிறாங்க அப்படின்னு. அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே இதை உன்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணேன். உடனே அந்த பொண்ணை மேலேருந்து கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நோட்டீஸ் பீரியடுக்கான ரீசன் இதானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானே தான் வந்துட்டேன், இந்த ரீசன் தெரிஞ்சு அவங்களாம் என்னை அனுப்புறதுக்கு பதில் நானே வந்துடலான்ட்டு நான் பேப்பர் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கேட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, சொல்லலாமா வேண்டாமான்ட்டு அப்படின்றாங்க. உடனே அந்த லேடி இல்லை இப்போதுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஓகே ஒரு 6 to 7 months சொல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சிரிச்சுக்கிட்டே ஓகே இந்தாங்க இது என்னோட தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இது உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த லேடி கொடுத்துட்டு அவங்க கிளம்புறேன் அப்படின்னுறாங்க. இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ண பொண்ணு எப்படி போச்சு இன்டர்வியூலாம் நல்லா பண்ணீங்களான்னு கேட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இன்டர்வியூவா அப்படின்னு சொல்லி ஷாக்காக வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த லேடி தான் நம்மளை இன்டர்வியூ எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த பொண்ணோட அப்பாயின்மெண்ட் லெட்டரும் இருக்குது. அது யாருன்னா அந்த கம்பெனியோட CEO தான்.